நற்குணம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களுக்கு கிரக மாற்றங்கள் அப்படி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது ரிஷபராசி காரங்க சிவபெருமானோட அருளை பெற்றவங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சிவபெருமானை முழுசாக நம்பி அவரை துணையாக நினச்சி வழிபடுற யாருமே கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாதுங்க. அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் அம்சங்கள் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த சிவபெருமான் தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், இன்னல் பண்ணுறோம், நம்பி ஏமாறுறோம், துரோகங்கள், ஒருத்தவங்களுக்கு பாவம்னு ஹெல்ப் பண்ணியிருப்போம், ஆனால் அவங்கனால நமக்கு ஏமாற்றங்கள், ஏங்க கூட பிறந்தவங்க, வீட்டில் இருக்கவங்க, பெற்றவங்க யாருமே நம்மளை மதிக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. சிவபெருமானே எல்லாத்துலேயும் பட்டுட்டு பல பிரச்சனைகளை சந்தித்து போராடி வெற்றி பெற்றவருங்க. அப்புறம் அவரோட அதிபதி உங்களுக்கு அவரோட நீங்கள் அவரை வணங்குற நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள், அதாவது எப்படின்னா உங்களை சோதித்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பாரே ஒழிஞ்சு உங்களை கைவிட்டுறவே மாட்டாருங்க. இன்னும் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தொடராதுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வருது வரலைங்கிறத தீருதுங்கிறத விட நீங்கள் உங்களுக்கு திரும்பவும் ஒரு பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பை இந்த சிவபெருமான் கண்டிப்பாக விடவே மாட்டாருங்க. நம்பிக்கையோடு இருங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் ஏனோ தானோலாம் செய்ய மாட்டாங்க. கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக அது எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆட்களுங்க. அதனால தாங்க இவங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறதுக்கு காரணமே இவங்க அவங்க வேலையை எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். இவங்க உண்டு வேலை உண்டு, அது கொடுத்த வேலையை அவ்வளோ கரெக்டாக செய்வாங்க. அப்புறம் இவங்களுக்கு இவங்களோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் இங்கே இருந்தாவே அவர் ஒரு தனி ஒரு அழகை கொடுத்துருவாருங்க. இவங்க நீங்கள் மற்றவங்களாம் பார்ப்பாங்க பல பல ஆயிரக்கணக்கான செலவு பண்ணி தன்னோட மேக்கப்புக்கோ இல்லாட்டி உங்களுக்கு துணிமணிக்கோ செலவு பண்ணால் கூட, ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பழைய ட்ரெஸ்ஸை கூட போட்டிருந்தாங்கன்னா கூட பளிச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கு காரணம் இவங்களோட அதிபதியான சுக்கிரன் தான். ஏன்னா இவங்களோட அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்களேங்க, அந்த மாதிரி இவங்களோட நற்குணங்களே இவங்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு வசீகரத்தை உண்டாக்கி தருங்க. அதுவுமே இவங்களுக்கு பல பேர் இவங்க மேலே பொறாமப்படுறதுக்கு காரணம் இவன் மட்டும் எப்படா இப்படி இருக்கான், பளிச்சுன்னு இருக்கான், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருதுங்க. ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, அவ்வளோ ஒரு வசீகர தோற்றத்தோடு இருப்பாருங்க. அதுக்கு காரணம் இவங்களோட அதிபதி சுக்கிரன் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பக்கம் கிளம்புறோம் இல்லை ஒர்க் போகிறோம் அப்போ தான் பளிச்சுன்னு இருப்போம், அப்படி கிடையாது. இவங்க நீங்கள் வீட்டிலே இருந்தாங்கன்னா கூட ஒரு பளிச்சுன்னு இருப்பாங்க. ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னு வைங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப, ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஒரு மங்களகரமாக, அதாவது சிம்பிளாக தான் இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ அவங்கள பார்த்தாவே நம்ம கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு நற்குணங்களையும் நல்ல அமைப்பையும் பெற்றவங்க இவங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக கொண்டதுனால இவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவங்க பொருளாதார விஷயத்தில் நல்ல நிலைமையிலே இருந்திருப்பாங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பணக்காரவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் என்கிட்ட அப்படிலாம் இல்லைங்க, என்னங்க சொல்கிறீங்க, நானே இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னா ஒரு சிலர் தான். அதுக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பொருளாதார ரீதியாக நல்லா தான் இருந்திருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் இல்லாட்டி ஏதாவது பண்ண போகிறேன்னு சொல்லி போய் வேணால் இழந்து அதுக்கான நமக்கு ஒன்று வாங்குகிறோம், அது ரெண்டு ஒன்று இப்போ 1 லட்சம் வாங்கியிருக்கோம் இல்லை 2 லட்சம் வாங்கியிருக்கோம், அவங்க கொடுக்காம விட்டாங்க இல்லை ஜாமீன் போட்டிருக்கீங்க அதை கட்டாமல் விட்டுட்டாங்க, அது அந்த இடத்துல அவங்க பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மாற்றி நீங்கள் வாங்கி கட்டி அது 1 2 ஆகி 2 3 ஆகி அந்த மாதிரி தான் உங்களுக்கு பொருளாதார இழப்பு வந்திருக்குமே வெளியே. நீங்கள் இருந்தப்போ நீங்கள் செல்வ செழிப்போட தான் இருக்கிறத வச்சு செல்வ செழிப்போட தான் இருந்திருப்பீங்க. அதுக்கான அத்தனை அம்சங்களும் கொண்டவங்க தான் ரிஷபராசிக்காரவங்க. அதே மாதிரி உறவினர்களாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், ஏன் கூட பிறந்தவங்க பெற்றவங்க யாராக இருந்தாலுமே இவங்கக்கிட்ட ஒரு ஆதாயத்துக்காகவே பழகுவாங்கங்க. இவங்க நீங்கள் இப்போ அவங்க இவங்களை நல்லா எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு எல்லா உதவிகளையும் பெற்றுட்டு அப்புறம் இவங்களவே பின்னாடி அவதூறாகவும் பேசுவாங்க. அதை தான் இவங்களால தாங்கிக்க முடியாது. கொடுத்த காசை நீங்கள் திருப்பி தரல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதை நீங்கள் திருப்பி நினைக்கல, நினச்சி பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, உனக்கு நல்லது தாண்டா செஞ்சேன், நீ ஏன்டா என்னை பின்னாடி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் அவங்க அவ்வளோ அந்த மாதிரி மனசு
மனசு தாங்காதவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரவங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 70% பேர் நல்ல பொருளாதார நிலையில் நல்லா தான் இருப்பாங்க. அந்த 30% பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போயோ இல்லை எதுலையாவது மாட்டியோ தான் கவலைப்பட்டு, அதாவது நம்ம அந்த கஷ்டத்தை வந்து மேற்கொண்டு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்திருப்பாங்களே ஒழிஞ்சு, மற்றபடி சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு மீதி நிறையா பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் கூட உங்களுக்கு பணத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து மற்றவங்கள நம்பி மற்றவங்களுக்காக உதவி செய்ய போய் நம்ம குடும்பம், நம்ம உறவினர், நம்ம நண்பர், நம்ம அண்ணன், நம்ம தம்பி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து தான் ஏமாந்துருப்பாங்களே ஒழிஞ்சு, பொருளாதார ரீதியாக சுக்கிர பகவான் நல்லா தான் வச்சுருப்பார். ஆனால் இவங்களா போய் தான் ஏமாந்துருப்பாங்க. இவ்வளோ நல்ல குணம் கொண்டவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இவங்களுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க. அது இவங்க நீங்கள் வந்து அதை கையாளுற விதத்தில் தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற பாருங்க, உதவி வாங்கிக்கிட்டே உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களே உங்களுக்கு மன உளைச்சலையும் மன சிக்கல்களையும் மன அழுத்தத்தையும், அதாவது என்னடா அது இப்படி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்து கொடுப்பாங்களே ஒழிஞ்சு, மற்றபடி பொருளாதாரத்தில் குரு பகவான் நல்லா தான் வச்சுருக்காரு. நீங்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், வேறு ஏதாவது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணலாம், இல்லை வந்து இந்த தொழிலில் செஞ்சிட்ருக்க தொழிலே முதலீடு அதிகமாக போடலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஏன்னா இந்த டைம் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் அள்ளி அள்ளி தான் தரப்போகிறாருங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பண விஷயத்துலேயோ மீதி எந்த மன அழுத்தம் இதெல்லாமே நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் மாட்டிக்கிறீங்களே ஒழிஞ்சு, மற்றபடி கிரகங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க, யார் என்ன எப்படின்னு பார்த்து பழகிக்கிட்டிங்கன்னா, நம்ம இதை செய்கிறோம், இதை ஓகே நம்ம செய்கிறோம், ஆனால் அவங்க வந்து நம்மளை நினச்சி பார்ப்பாங்க அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளோட குணநலம் இதுதான். அவங்க கெட்டதே செஞ்சாலும் நல்லதே செய்யக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரவங்க. அப்படி நினச்சிட்டு நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் படாமல் இருந்தால் உங்கள் உடல்நிலை வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. உங்களுக்கு மீதி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இதை பற்றி நினச்சே உங்கள் உடல்நிலையை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனை வருது, சரி உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்காம விடுறது தான் தவறு. மற்றபடி நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனை உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. மனசில் வந்து நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம ஒழட்டிக்காமல் இருந்தாவே உடல்நிலை நல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு வேளை உடல்நிலை சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். அதுக்கு நேரம் இல்லை, அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்ல மற்றவங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கிறத தாண்டி நீங்கள் உங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் தயவுசெய்து போய் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல்நிலை வந்து நல்ல முன்னேற்றம் அடைஞ்சதுனாவே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்களே உங்களை நம்பி 10 பேர் இருக்கிறப்ப உங்களை நீங்கள் பார்த்துக்க முடியாதா? அந்த அளவுக்கு முன்னேற்றமான இருப்பீங்க. உங்கள் நல்ல எண்ணத்துக்கு நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு நல்லதை தாங்க செய்கிறாரு. உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்குறாரு. உங்கள் குழந்தைகளுக்கு வந்து மேற்கல்வியாக இருக்கட்டும், இல்லை கல்யாணமாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், படிப்பில் முன்னேற்றமாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கான செலவுகள் எல்லாமே உங்களுக்கு உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே பொருளாதாரத்தில் எல்லாத்தையுமே நல்லதை தான் கொடுக்குறாரு. ஆனால் ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அவரும் நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடத்துல பாதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை. இப்போ உங்களுக்கு வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு மொபைல் பார்த்துட்ருக்கீங்க, கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லாட்டி வேறு ஏதாவது கண் வலிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலி, ரத்தம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் நல்லா நீங்கள் சாப்பிட்ணும். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு கொண்டு வந்துடணும். இது இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொண்டு வந்துடணும். உடனே சின்ன சின்ன பிரச்சனையாக உடனே போய் பார்த்துடணும். ஏன்னா ஜென்மகுரு உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார். ஒருவேளை உங்களுக்கு இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கிற சின்ன பிரச்சனைகள்லாம் வரத்தாங்க செய்யும். ஏன்னா ஜென்மகுருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது இதுதான். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைமில் வந்து உடனே இதுக்கு நேரம் இல்லை செய்யலை அப்படின்ட்டு நம்ம அதை அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உணவு கட்டுப்பாடையும் உடனே இந்த சின்ன சின்ன பிரச்சனை வந்து உடனே போய் பார்த்துட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, உடல்நிலையை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதுங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் அள்ளி அள்ளி தாங்க கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து நல்லா படிப்பாங்க. மேற்கல்விக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடம் கிடைக்க போகுது. அப்புறம் சுப நிகழ்ச்சிகள்லாம் நல்லா கலந்துக்க போகிறீங்க. சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. திருமண பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னா அது நல்ல முறையில் நடைபெறும். காதலில் இருப்பாங்க 2 பேர், ஆனால் 2 வீடு சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சிருப்பாங்க. ஆனால் சம்மதமே கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து உங்களுக்கு எல்லாமே கைகூடி வருங்க. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பொருளாதாரமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் திருமணம், மற்றபடி வந்து நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். நமக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் உடம்பு நல்லா இருந்தால் தாங்க நமக்கு வந்து எல்லாமே அனுபவிக்க முடியும்.
உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி எல்லா சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இருந்தாலும் உடல்நிலை நல்லா இருந்தால் தான் நம்ம அதில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், அதை முழு மனசோட நமக்கு நல்லதாகவே அமையும். அதனால் நீங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதா உடனே போய் மருத்துவமனைக்கு போகிறீங்க, உடனே அதை சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தினருக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வந்து இந்த உடல்நிலை சரியாக ஒரு சின்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுக்கு நீங்கள் வந்து கரும்பு சாறு இருக்கு இல்லைங்க, அதை வாங்கி அபிஷேகம் பண்ணுங்கள். மல்லிகைப்பூ மாலை சாத்துங்க. கரும்பு சாறு வாங்கி அபிஷேகம் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து உங்கள் உடல்நிலையும் அதாவது எப்படி அந்த கரும்பு சாரோட இனிப்பு எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்கள் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் கொடுக்குங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து பிரதோஷ காலங்களில் போங்க. முடிஞ்சால் அப்படி இல்லாட்டி என்னால் அந்த டைம் நான் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் கூட சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு இந்த கரும்பு சாறோ பாலோ மல்லிகைப்பூ மாலை இந்த மாதிரி வாங்கி சாத்தி இங்கே வந்து வழிபடுங்க. கண்டிப்பாக சிவபெருமான் உங்களை கைவிட மாட்டார், உங்களுக்கு துணையாக இருப்பார். நவகிரகங்களின் முதல் கிரகமான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ சின்ன சின்ன மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. ஏன்னா ஐயோ நம்ம செய்கிற மாதிரி கரெக்டாக தப்பாக நம்ம ஏற்கனவே ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துட்ருப்பாரு. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். உடம்பு நல்லா இருந்ததுனாவேங்க மற்ற எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்போ நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா ஒரு வேலையே செய்யலைன்னா கூட அதில் ஒரு தாமதம் தடை ஏற்படும். அதனால் உடம்பை பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த நம்ம வந்து இந்த அமாவாசை இதில் வந்து திதி கொடுக்குறோம்னு வைங்க, அதை கரெக்டாக செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அமாவாசை அதே மாதிரி அமாவாசைக்கு அப்புறம் குலதெய்வத்துக்கு நிஜமானவே குடும்பத்தோடு போய் குலதெய்வ வழிபாடு செய்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல நற்பலன்களை உங்களுக்கு தருங்க. நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி அமாவாசை காலங்களில் வந்து அமாவாசை காலங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற எப்பயுமே பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறது என்ன பலன் கொடுக்கும் தெரியுங்களா? நம்ம செஞ்ச பாவங்கள் மட்டும் கிடையாது, நம்ம பூர்வ ஜென்ம பாவங்கள் கூட உங்களுக்கு தீர்ந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு அதாவது எந்த ஒரு கஷ்டமும் உங்களை வந்து நெருங்காது. உங்களை எந்த பாவங்களுமே உங்களை பிடிக்காதுங்க. அந்த அளவுக்கு நல்லது. நீங்கள் எப்போ வேணாலும் பசுமாடுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடம் இருக்குன்னு வைங்க, வேலை பார்க்குற இடமோ பக்கமோ அக்கமோ எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னீங்க, இல்லாட்டி நீங்கள் செய்யாத வேலையை செஞ்சேன் அப்படி இப்படின்னு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்கு காரணம் சூரிய பகவான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துல நின்று ரொம்ப வாக்குவாதம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நான் இதை செஞ்சேன் இதை செய்யலை அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவது வந்து முற்றிலுமாக நம்ம தவிர்த்திடணுங்க. இப்போ கால நேரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக தாங்க இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வெற்றிக்கான பதிவு வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும், எதை செஞ்சால் நம்ம வெற்றி அடையலாம், இதில் முதலீடு செய்யலாமா, இதை செய்யணும், அதில் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணுங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஒருத்தன் ஜெயிச்சிருப்பான், அவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணாமல் கூட அது ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம வெளியிருந்து பார்ப்போம். ஆனால் அவங்க அங்கே வெற்றி ஒருத்தவங்க அடைஞ்சு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கான வேலை என்னென்ன செஞ்சுருப்பாங்கங்கிறது அவங்க ஹிஸ்ட்ரியை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அவங்க வரலாறை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒன்றா அதை அந்த மாதிரி இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம இது பண்ணுறப்ப ஒன்றா நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வரும். அதான் இன்னும் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், இன்னும் முன்னேற முடியலையேங்கிற ஒரு கில்ட்டி வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோக்கஸ் நம்ம என்ன தான் செஞ்சாலும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு துளியும் கூட முன்னேற்றம் இல்லையேங்கிற மாதிரி சின்ன சின்ன அழுத்தம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சால் நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நமக்கான வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம செய்கிற வேலைக்கான பலனை எதிர்பார்க்காம நம்ம ஒரு வேலையை செஞ்சோம்னா அதுக்கான பலன் பல மடங்காக கிடைக்குங்க. அதனால் நம்ம வந்து அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறத நம்ம விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல முழு கவனத்தோடு நம்ம செயல்படுறப்போ வந்து அதற்கான வெற்றி பல மடங்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு அனுகூலத்தையும் தாங்க தரும் கண்டிப்பாக. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவ்வளோ வந்து ரொம்ப நல்ல பலனாக கொடுக்க போகிறது கிடையாதுங்க. நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து நம்ம வந்து கரெக்டான விஷயங்களை இப்போ நீங்கள் ஒரு ஏதாவது வண்டி பொருள் வாங்கினதாலும் சரி, நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் எலக்ட்ரிக்கல் பொருள் எதாக இருந்தாலும் சரி, இல்லை வண்டி வாகனம் எது வாங்குறதா இருந்தாலும் கவனமாக பார்த்து வாங்க. இது நல்ல பொருள் தாங்க, இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் நம்ம வாங்கின அடுத்த நாளே இதாயிரும். அதனால் நீங்கள் அதை பார்த்து வாங்கணும். அதை தாண்டி நீங்கள் வண்டி வாங்கினதில் போகிறப்ப கூட கொஞ்சம் சூதானமாக
தாங்க போகணும். ஏன்னா நேரங்காலம் அப்படி இருக்குது. ஆனால் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். போகிறப்ப நம்ம பத்திரமா போயிட்டு வரணும், பத்திரமா வரணும். ஆனால் கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். கடவுளை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. உங்கள் நல்ல குணத்துக்கு நல்லா தான் இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம வந்து காலநிலைக்கு ஏற்ப நம்மளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. அது நீங்கள் எதுவாகவே இருந்தாலுங்க, ரத்த பந்த உறவாக இருந்தால் கூடங்க, சொந்தக்காரன் பங்காளி யாராக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நல்லதுங்க. ஒருவேளை இப்போ பூர்வீக சொத்து இருக்குது, இல்லை உங்கள் சொத்தாக இருக்குது, ஏதாவது பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க அதை பிரிக்கவும் விட மாட்டாங்க. அதை தாண்டி கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க. வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க. அதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து, சரி அவங்க பண்ணுறது தப்பாகவே இருக்கட்டும், சரின்னு சொல்லுங்கள். நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத. காலநிலை மாறுறப்ப கண்டிப்பாக கடவுள் நமக்கு துணை இருப்பாருங்க உங்களுக்கு. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வந்து புதன் பகவான் இருக்கார் இல்லைங்க, இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலனை தான் கொடுக்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து புதன் பகவான் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல திறமையானவங்க, சிந்திக்கக்கூடியவங்க, நல்ல ஆற்றப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து அந்த வந்து சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் வந்து அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உங்கள் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் தம்பி பெற்றவங்க யாராகவே இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு புத்தி சொல்லும் இவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, இல்லாட்டி இதை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட. ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் வந்து உங்கள் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து புதன் பகவான் உங்களை புத்திசாலித்தனமாக யோசிக்க வைக்கிறாருங்க. நீங்கள் ஏற்கனவே புத்திசாலி தான். ஆனால் நீங்கள் வந்து அந்த புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணாமல் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. உங்களை எப்படி செஞ்சால், எந்த காயை அடித்தா எங்கே நீங்கள் ஏமாறுவீங்கிறது தெரிஞ்சு அன்பால் தான் உங்களை அடிப்பாங்க மற்றவங்க. ரிஷபராசிக்காரர்கள் அன்பால் மட்டுமே தான் அவங்கள ஏமாற்ற முடியும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைப்பீங்க, அது யாராவேனாவே இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறீங்களா, இருங்க நான் கொஞ்சம் யோசித்து செயல்படுறேன் அப்படிங்கிற அளவுக்கு புத்திசாலித்தனத்தை வந்து உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லது வந்தால் நமக்கு வந்து ஒன்று ஆப்போசிட்டாக வருது, ஏதோ ஒன்று பிரச்சனை வருதுங்கிற மாதிரி சந்திர பகவானுங்க. சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கிறாரு. சந்திரன் சரியில்லைனா என்ன, நம்ம ஒன்றும் இல்லை, பழசை நினச்சி பார்ப்போம், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், இப்படி இருக்கமே, நம்ம நல்லது தான் செஞ்சோம், அவன் இப்படி பண்ணிட்டானே. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அதாவது பழசை நினச்சி பார்க்காம இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எந்த இடத்துல எப்படி தோற்றோம், எப்படி ஏமாந்தோங்கிறது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த வெற்றிக்கானபடியோ, அடுத்து நம்ம எப்படி அவங்கக்கிட்ட மறுபடியும் ஏமாறாமல் எப்படி ஏமாந்தோம், அது மறுபடியும் ஏமாறாமல் இப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்ம ஒன்றும் நீங்கள் புத்திசாலி தாங்க ரிஷபராசிக்கிறவங்க, தெரியாமல் ஏமாற கிடையாது, அன்பால் தான் ஏமாந்தீங்க. அவங்க ஏமாத்துறாங்க தெரிஞ்சிருந்தாலும் அவங்க திருந்திடுவாங்கன்ட்டு. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயோ நம்ம அவ்வளோ பண்ணோம், அவங்க நினச்சி பார்க்கல அந்த மாதிரி. ஏன்னா நம்ம அது கவலைப்படுறப்ப அது வந்து உங்கள் உடல்நிலையை பாதிக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி செவ்வாய் எப்படி இருக்குங்காட்டி உடல்நிலை பாதிச்சதுன்னா அது எக்ஸ்ட்ரா நமக்கு பிரச்சனையை தான் கொண்டு போய் விடும். அதனால் நம்ம அதை விட்டுட்டு இதுலேருந்து என்ன மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும், நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நமக்கு தெரியுது, நமக்கு புத்தி தெரியுது, நம்ம இதெல்லாம் செஞ்சால் அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அன்புக்கோ மனசாட்சிக்கோ இது இல்லாமல் புத்திசாலித்தனத்தோட எப்படி இருக்கணும். நம்ம ஒருவேளை அவங்களுக்கு உதவியே செய்கிறோம், ஏன்னா நம்மளோட கேரக்டர் அப்படி தான். அவங்க நல்லதே அவங்க கெட்டதே செஞ்சால் நமக்கு நல்லது செய்கிறோம், செஞ்சுட்டு அவங்க இப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். அப்புறம் சந்திராஷ்டமம், கண்டிப்பாக சந்திராஷ்டம காலத்தில் நமக்கு அது இதுன்னு மனசை ஒழட்டிக்க தோணும், எல்லாமே தோணும். ஏன்னா சந்திரன் நமக்கு அப்படி தான் இருக்கிறார். அந்த காலத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாவே போதுங்க. ஆனால் சுக்கிர பகவான் இருக்கார் இல்லைங்க, அடுத்தது சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அள்ளி கொடுக்க போகிறப்போ வந்து அது குறிப்பாக பெண்கள், ரிஷபராசி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே பொறாமப்பட்டு நீங்கள் அதான் சொன்னேன்ல, நீங்கள் வந்து சிம்பிளாக இருந்தால் கூட அவ்வளோ வந்து ஒரு மங்களகரமாக இருப்பீங்க, ஒரு நல்ல ஏன்னா அகத்தின் அழகு தானே முகத்தில் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தொழில் செய்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் நம்ம அவங்களுக்கு நல்லது தான் செய்யிருப்போம். இல்லாட்டி அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் கூட இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரவங்களுக்கும். ஆனால் அவங்க வந்து மூஞ்சி திருப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஏன்னா அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு பொறாமை தான் அவங்களுக்கு. என்னடா அது இவன் மட்டும் எப்பயுமே ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இவன் மட்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுறான், எப்படி ஒரு சிம்பிளாக தான் இருக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ உங்களை பார்த்தாவே நம்ம கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஏன் அப்படிங்கிற ஒரு பொறாமையில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குமே அது தெரியாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனால் இப்போ அவங்களா கூட வந்து உங்ககிட்ட வழியை வந்து பேசுவாங்க செய்வாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட இணக்கமான சூழ்நிலை உருவாகும். உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும், துரோகங்களை மட்டும் சந்திச்சிருப்பீங்க இல்லைங்க. அந்த மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் பார்த்துட்டு இப்போ நல்ல நண்பர்கள் உறவினர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. அதற்கான சூழ்நிலையை வந்து சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க. நீங்கள் ஆல்ரெடி அன்புக்கு அடிமையானவங்க தாங்க. அப்புறம் உண்மையான அன்பு கிடைக்கிறப்ப உங்களுக்கு சொல்லவா வேணும், அதுவே உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரிங்க. எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்குதுங்க. நிறைய நல்லது நடக்க போகுதுங்க.
என்னடா அது ஒன்றுமே செய்யாமல் இருந்தப்போ ஒரு வீடு கட்டலான்னு இருப்பீங்களே, ஏதோ பண்ணலான்றது ஆரம்பிக்காமே இருந்திருக்கும். இவங்க எங்கே செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சி இங்கே எடுத்து டக் டக் டக்குன்னு முடிஞ்சிடும். என்னடா அது சொல்லவே இல்லை இப்படி செஞ்சுட்டாங்கன்னு மற்றவங்களோடுங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு தாங்க இருக்க போகுது. ஆனால் கொஞ்சம் நிதானமாக மட்டும் செயல்படுங்க. சனி பகவான் வந்து உங்கள் சங்கடங்களை எல்லாம் போக்குறதுக்காகவே வந்திருக்காருங்க. நல்லா இருக்க போகிறாருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்லா வலுப்பெற்று நல்லதை தான் கொடுக்க போகிறாரு உங்களுக்கு சனி பகவான். அதாங்க சனியை வந்து கெடுக்கிற தெய்வம் தான் எப்பயுமே நினைப்பாங்க. அப்படி கிடையாது. கெட்டது செஞ்சவங்களுக்கு பல மடங்கு கெடுதலும், நல்லது செஞ்சவங்களுக்கு பல மடங்கு நல்லது தாங்க கொடுப்பாரு. ரிஷப ராசியை பொறுத்தளவு ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு வந்து நல்லது செஞ்சவங்களுக்கு நல்ல நற்பலன்களை வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி சனி பகவான் கொடுக்க போகிறாரு. அதனால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களை பொறுத்தளவு பார்த்தீங்களா, நல்ல முன்னேற்றம் இருக்கப்ப பொருளாதாரம் உங்களுக்கு சீராக இருந்தாவே பல பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் நமக்கு இருக்குதுங்க. அதனால் இந்த நேரத்தை வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லது தான் செய்கிறாருங்க. என்ன நீங்கள் வந்து நல்ல நல்ல எண்ணங்கள் நல்ல மனிதர்களை சந்தித்து அந்த மாதிரி அவங்களோட கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை செய்கிறதா இருந்தாலும், ஒரு தொழில் மாற்றம், வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், இல்லை வேறு இந்த சம்பளத்துலேருந்து வேறு ஒரு சம்பளத்துக்கு ஒரு வேலை செய்ய போகிறோம், இல்லை வந்து தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்த போகிறோம், எல்லாமே சரிதாங்க. ஆனால் அது நியாயமான முறையில் நல்ல மனிதர்கள் கூட சேர்ந்தோ நல்ல எண்ணத்தோடு நம்ம செய்கிறப்ப வந்து அது பல மடங்கு பெருக வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால எந்த கவலையும் வேண்டாம். சில கிரகங்கள் நமக்கு துணையாக இல்லைன்னா கூட பல கிரகங்களோட அமைப்பு நல்லா இருக்குதுங்க. அதனால் நல்லது தான் நடக்கும். நம்ம நேர்மையான முறையில் ஒரு வேலையை செய்கிறப்ப வந்து அது நமக்கு பல நன்மைகளை தாங்க கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து நல்லா சீரும் சிறப்பமாக தான் இருக்க போகிறீங்க. சனி பகவான் உங்களை வந்து அள்ளி அள்ளி கொடுத்து கைவிடாமல் கைப்பிடிச்சு தூக்கி விட போகிறாருங்க. அதனால் எந்த கவலையும் வேண்டாம். நீங்கள் வந்து சிரமப்படாமல் எந்த ஒரு வேலையும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதுங்க. ராகு கேது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாமல் தாங்க இருக்காங்க. பொருளாதாரம் நம்ம பல வழியில் வருது. இப்போ நம்ம ஒரு 10 பக்கம் நமக்கு ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை நம்பி ஒரு வேலையில் சரி பண்ணுவோம். 8 பக்கம் வந்துருச்சுங்க. 2 பக்கம் வரது கொஞ்சம் தாமதம் ஆகுது. அப்படிங்கிறப்ப ஐயோ இது என்ன இப்படா செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவார். ஆனால் நம்ம முயற்சியோட எந்த ஒரு வேலையும் நம்ம நிதானமாக கையாளுறப்போ வந்து அதற்கான பலன் வந்து பல மடங்காக கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு அரசாங்கத்துலேருந்து ஒரு லோனுக்கோ இல்லை ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், இல்லை வேறு பக்கம் ஒரு பணம் கேட்டிருக்கோம், ஒரு தொழிலை விரிவுபடுத்துங்கிறப்ப அதில் வந்து ஒரு தாமதத்தை ஏற்படுத்துவாருங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு பயந்துடக்கூடாது. அதை விட்டுட்டு நம்ம அதுக்கான முயற்சிகளை 2 மடங்காக போடணும். இப்போ நம்ம அரசாங்க வேலைக்கே படிக்கிறோம்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு மறதி இல்லாட்டி வந்து படிப்பில் ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படுத்தும். ஆனால் நம்ம அதெல்லாம் இது பண்ணாமல் நம்ம டபுள் மடங்காக எஃபெக்ட் போடுறப்போ வந்து நமக்கு நல்லதாக நடக்கும். ஏன்னா ஒரு சில கிரகங்கள் வேணால் உங்களுக்கு நமக்கு சரியில்லாமல் இருக்கும், ஆனால் மற்ற கிரகங்கள் நல்லா தான் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாங்க. நம்ம முயற்சியை மட்டும் நம்ம நிதானமாகவும் நேர்மையாகவும் நம்ம செய்கிறப்ப அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த காலம் முன்னேற்றம் தாங்க. நம்ம வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதில் வந்து நிதானத்தோட முயற்சியை மட்டும் முழு முயற்சியோடு செஞ்சோம்னா கடவுள் நமக்கு துணை இருக்காருங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். நல்ல முறையில் தான் இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலம் வந்து பொற்காலம் தான். நீங்கள் வந்து கரெக்டான முறையில் அதை பயன்படுத்திக்கிங்க. ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி போற்றி.